ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த 3 பாயிண்ட்டு நமக்கு வந்து நம்மகிட்ட வித்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த ஐடியாஸை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் விற்கிற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, வெயில் நமக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு நம்மளை நம்ப வச்சு அவங்க க்ரீமை மார்க்கெட் பண்ணி அதை நம்ம சரியோ தவறோ வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, சூரிய ஒளி நம்ம மேலே பட்டுதுன்னா விட்டமின் டி ஆகும். இந்த தண்ணியை கொண்டு போய் பாட்டிலில் வச்சு சூரிய ஒளியில் வைங்க, உடனே நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா வைட்டமின் டி வரும். இதெல்லாம் மித்து, இதெல்லாம் தவறான ஒரு நிறைய வீடியோஸ் வருது. அது தவறுங்க. பாடியில் விட்டமின் டி உருவாக்குற சக்தி இருக்குது, அது சூரிய ஒளி பட்டால் தான் ஆகும். அது இன்னொன்று என்னென்னா, இந்த சர்க்காடியன் ரிதமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் மாறுங்கிற மாதிரி காலை நேரத்தில் உங்களுக்கு எழுச்சியாக இருக்கும், மத்தியான நேரத்தில் சூரியன் மேலே இருக்கிறப்போ உங்களோட பாடியோட பேலன்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சாயந்தரம் ஆக ஆக அதுவே டல்லாகி நீங்கள் இரவில் தூங்குற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வரும். அதனால் சூரிய ஒளி நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. மத்தியானம் வெயிலில் போகிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் கொடை எடுத்துங்க, இல்லாட்டி ஷார்ட் இன்டர்வெல்லில் போயிட்டு வாங்க. காலை சூரியன் வந்து உடலுக்கு வேணும், அது நல்லதுங்க. அது சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டு அது சூரிய ஒளி நம்ம மேலே படாமல் நீங்கள் தடுத்து நிறுத்துறது வந்து தவறான ஒரு வழக்க முறை. ரெண்டாவது வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்க ஃபேட்டாகவே இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னு ஒரு மித்து இருக்குங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, கிராஷ் டயட்டு, கீட்டோ டயட்னு என்னென்னமோ டயட் பண்ண ஆரம்பித்து அங்கே உடலையே வருத்திக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் செய்ய முடியாமல் திரும்ப பழைய நிலைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு உடல் இன்னும் கொஞ்சம் அதிகம் பருமனாகி இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. உங்களோட உடல் எடைக்கு ஜாஸ்தி, அதாவது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இல்லைன்னா சர்க்கரையை குறைங்கிறத விட நிறுத்துங்க. அதே மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்களா, டின்டு ட்ரிங்க்ஸு, அதை குறைங்க. அதே மாதிரி ஜூஸு, பழங்களாக சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடாதீங்க. பாக்கெட்டட் அந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறுத்துங்க. இதெல்லாம் நிறுத்தினாலே, அது உப்பு கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் நிறுத்தினீங்கனாலே தானாக உங்களோட உடல் எடை குறையுது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் கட்டாயமாக பழகி தான் ஆகணும். மூணாவது, ஃப்ளூரைடு பேஸ்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு பல் சிதைவு ஆகாமல் இருக்குங்கிறதும் டூத்பேஸ்ட் கம்பெனி உங்கள்கிட்ட விற்ற ஒரு ஐடியா. நமக்கு அழகாக ஆலும் வேலும் பல்லு குருதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆலங்குச்சி நீம்னு வருது, நிறையா ஆர்கானிக் பேஸ்ட்லாம் வருது, அதுவே நமக்கு சரியாகும். ஆயில் புல்லிங் செய்யலாம், டங் கிளீனிங் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு உங்கள் பல் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளோரைடு வேணுங்கிறது அது கம்பெனி விற்றதுங்க, அதில் நீங்கள் போக வேண்டாம். இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.